வணக்கம். இன்றைய செய்திகள். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதிகள், பிற மாநிலத்தவர் தங்கியுள்ள வீடு, விடுதிகளில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை நடத்தினர். கோவை மாவட்டத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்து போதைப் பொருள் இல்லாத சமுதாயம், குற்றங்கள் இல்லாத கோவை என்ற இலக்கை முன்னிறுத்தி மாவட்ட எஸ்பி பவன்குமாரின் நேரடி மேற்பார்வையில் பல்வேறு தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதிகள், பிற மாநில மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்தோர் தங்கியுள்ள பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத செயல்களை தடுக்கும் நோக்கில் இன்று 400க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை நடத்தினர். நான் அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தன் வீட்டில் அதிமுகவில் உள்ள ஆதரவாளர்களுடன் சி.வி. சண்முகம் திடீர் ஆலோசனை நடத்தினார். இதில் பங்கேற்ற நிர்வாகிகள் அரசியல் தொடர்பான எந்த முடிவு எடுத்தாலும் உங்கள் பின்னால் அணிவகுப்போம் என சண்முகத்திடம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த சி.வி. சண்முகம் கூறுகையில், நான் அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா என்பதை கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும். கட்சியில் இருக்கிறேனா இல்லையா என எனக்கே தெரியவில்லை. நீங்களே அவரிடம் கேட்டு எனக்கு சொல்லுங்கள் என காட்டமாக கூறினார். இதனிடையே தன்னை நம்பி வந்த ஆதரவாளர்களை நட்டாற்றில் விடக்கூடாது என்பதற்காக அதிமுகவிலிருந்து விலகும் முடிவிற்கு சண்முகம் வந்துவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் சிலர் தெரிவிக்கின்றனர். இதன் தொடர்ச்சியாக தவேகாவில் இணைவது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வமாக சண்முகம் அறிவிப்பார் எனவும் அக்கட்சி வட்டாரத்தில் கூறியுள்ளனர். சட்டசபை தேர்தலுக்கு பின்பு அதிமுகவினருக்கு தவேகாவில் சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைப்பதால் சாறை சாறையாக அக்கட்சியில் இணைந்து வருகின்றனர். குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் சென்னை மண்டலத்தில் தான் அதிக நிர்வாகிகள் தவேகாவில் இணைந்துள்ளனர். இது குறித்து அதிமுக அமைப்பு செயலர்கள் கூறுகையில், இதுவரை மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், பேரூர் நகர, ஒன்றிய, கிளை, வார்டு செயலர்கள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் என 32% நிர்வாகிகள் மாற்றுக் கட்சிகளில் இணைந்துள்ளனர். தவேகாவுக்கு தான் அதிகமானோர் சென்றுள்ளனர். பழனிசாமி, பன்னீர்செல்வம் இடையே நடந்த ஒற்றை தலைமை விவகாரத்தின் போது 7% நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் பக்கம் சென்று பின் வேறு கட்சிகளில் ஐக்கியமாகினர். 2% தான் அதிமுகவுக்கு திரும்பினர். அப்போது வெளியேறியவர்களுக்கு பதில் புதியவர்களை நியமித்து பழனிசாமி சமாளித்து விட்டார். தற்போது 32% நிர்வாகிகள் வெளியேறிவிட்டதால் பல மாவட்டங்களில் புதிய ஆட்களை நியமிக்க முடியவில்லை. எனினும் வலியை வெளிக்காட்டாமல் பழனிசாமி மௌனமாக இருக்கிறார் என்று கூறியுள்ளனர். மேகதாது அணை விவகாரத்தில் ராகுல் தலையிடுமாறு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறுவது உண்மையான அக்கறையோ உணர்வோ கிடையாது. அவரும் அரசியல் செய்கிறார், அவ்வளவுதான். கர்நாடகாவில் பாமக ஆட்சியில் இருந்தால் கூட அன்புமணியின் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே.எஸ். அழகிரி கூறியுள்ளார். அத்துடன் மேகதாது விவகாரத்தை சட்டப்படியே அணுக வேண்டும். மற்ற கட்சி எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகா வந்தால் அவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு வென்ற பின் செய்ய வேண்டியதை செய்து தருகிறேன் என்கின்றனர். இது ஜனநாயக தன்மை. இதில் குதிரை பேரம், கழுதை பேரம் எல்லாம் கிடையாது. திமுக தனித்து போட்டியிடட்டும், யார் வேண்டாம் என சொன்னார்கள். மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஒவ்வொரு முறையும் திமுகவுடன் இணையும் போது ஸ்டாலினை புகழ்வதும், அவர்களை விட்டு விலகும் போது அவரை சாடுவதும் ஏன் என்பது குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் கே.எஸ். அழகிரி பேசியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரும் அதிமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்று அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்துள்ளார். ஊழல் சக்திகளையும் தீய சக்திகளையும் தவேகா இணைத்துக் கொண்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்ததற்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். அதில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடத்தியதுதான் இயக்கம். இப்போது இபிஎஸ் நடத்தி கொண்டிருப்பது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அவர் மகன் உள்ளிட்ட 5 பேரின் கருத்துக்களை மட்டும் அவர் கேட்பதாலேயே ஒவ்வொருவராக ராஜினாமா செய்து வருகின்றனர். வழக்கு போடுவது வேறு, தண்டனைக்கு உட்படுவது வேறு. எல்லோர் மீதும் தான் வழக்கு போடுகின்றனர். தண்டனைக்கு உட்பட்டவர்களா என ஆய்வு செய்ய வேண்டும். ஆகையால் தண்டனைக்கு உட்பட்டவர்களை கட்சியில் சேர்ப்பதுதான் தவறு என்று தெரிவித்தார். மேலும் தவேகாவில் இணைவதற்கு மிரட்டப்பட்டதாக அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியது குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் பேசுகையில், தவறு செய்பவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் ராஜினாமா செய்ய வேண்டும் என சொல்லி யாரும் வற்புறுத்தவில்லை.
யார் வற்புறுத்தினார்கள் என்று அவர் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தன்னை தாவேகவில் இணைய வலியுறுத்துகிறார்கள் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டிய நிலையில் அமைச்சர் நிர்மல்குமார் அதற்கு பதிலளித்துள்ளார். அதில் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற கேவலமான நபரை தாவேகவில் சேர்க்க மாட்டோம், அவரை போன்ற ரவுடிகளை தவமிருந்தாலும் தாவேகவில் சேர்க்க மாட்டோம், முதலமைச்சர் விஜய் காலில் விழுந்தாலும் அனிதா ராதாகிருஷ்ணனை சேர்க்க மாட்டோம், அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியதற்கு அவர் மீது வழக்கு போடாமல் இருக்க முடியாது, தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும், அவரை ராஜினாமா செய்ய சொன்னது யார் என்று ஆதாரத்துடன் கூற வேண்டும் என்றும், தாவேகவில் இணைந்தவர்கள் மீது வழக்குகள் இருந்தாலும் அது தொடர்பான விசாரணை தொடரும், மாற்றுக் கட்சியில் இருந்து வந்திருந்தாலும் அவர்கள் மீதான வழக்கில் எந்த சமரசமும் இல்லை, இங்கு எதிலும் ஊழல் கிடையாது, எங்கேயும் ஊழல் கிடையாது, தவறு செய்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும், யார் ஊழல் செய்திருந்தாலும் வழக்கு பதியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.